ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். கொல்லிமலை வந்திருக்கேன். வள்ளலார் கோயில், மாசிலா அருவிக்கு போகிற வழியில் வள்ளலார் கோயில் இருக்குது. வந்திருக்கேன், தரிசனம் பண்ணிட்டு போங்க. அருவிக்கு வந்திருக்கேன். இங்கே பாருங்கள், வள்ளலார் கோயிலுக்கு வந்து அனைவரும் வந்து இவரை தரிசனத்தை பெறலாம். இங்கே நிர்வாகிகளாம் அற்புதமாக நிர்வாகம் பண்ணிகிட்ருக்காங்க. இங்கே வந்தால் ஒரு தடவை இந்த பக்கம் கொல்லிமலை வந்தால் வள்ளலார் கோயிலுக்கு வந்துட்டு போங்க. நானும் வந்திருக்கேன். வந்த இடத்துல அன்னதானமும் போடுறாங்க. சாப்பிட்டுட்டு நல்லா சாமி கும்பிட்டுட்டு நல்லா அழகாக போகலாம். சுற்றிலும் பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள். எங்களுக்குள்ளாரையும் அவ்வளோ ஒரு அற்புதமாக செடி கொடி அழகான தோற்றமாக இருக்குது. அற்புதம் அற்புதமாக வள்ளலார் திருக்கோயில். இங்கே வந்தால் காப்பி கொட்டை மரம், மிளகு செடி குட்டையாக அங்கே இருக்குது பாருங்கள். செவந்தாப்பில் குட்டையாக இருக்கா, இதுதான் மிளகு செடி. மேலே இருக்குது பாருங்கள் காப்பி கொட்டை, கீழே இருக்கா காப்பி கொட்டை, இதுதான் காப்பி கொட்டை செடி. மேலே இருக்கிறது மிளகு செடி. அவ்வளோ உயரமாக இருக்குது பாருங்கள். மிளகு செடியெல்லாம் அவ்வளோ ஒரு அற்புதமாக இருக்குது பார்க்குறதுக்கு. இங்கே வள்ளலார் கோயில்கிட்டேயே பக்கத்துலேயே இருக்குது. இன்னும் நிறையா இருக்குது, இந்த இடத்துக்கிட்ட இருக்குது. மரத்தை காட்டுறேன் பாருங்கள். மலையில் பாருங்கள், பப்பாளி எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா. இந்த பப்பாளி வித்தியாசமான பப்பாளி. இது நம்ம ஊர் பப்பாளி மாதிரி கிடையாது, இது ஒரு பப்பாளி வகை, சூப்பர் பப்பாளி. இங்கே பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இது பேர் வந்து மலம் பப்பாளி.